எந்தெந்த நடிகை வீட்டில் எந்தெந்த நடிகர் போய் கதவை தட்டினாங்க அப்படின்றத மலையாள சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ பிரச்சனை தலைவிழிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இதில் தமிழ் சினிமாவிலே சில நடிகை கேரளாவிலேருந்து அதிகமாக நடிக்க வந்திருக்காங்க. அவங்களும் நயன்தாரா முதல் நிகிலா வாழைப்படம் நிகிலா திரைக்குத்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சரத். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரீசெண்டாக இப்போ கேரளாவில் நடிகைகள் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. எந்தெந்த நடிகை அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் எந்த நடிகை நடிக்கிறது இல்லை. புதுசாக வாய்ப்பு தேடி போகிறவங்கள யாராக இருந்தாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டு தான் நடிக்கிற மாதிரி சினிமா துறையே இப்போ ஆகிடுச்சு. இதில் தமிழ் சினிமா இதில் இருக்கா, இல்லை கேரளா சினிமா இப்போ தான் வெளிவந்திருக்கு. எந்தெந்த நடிகை வீட்டில் எந்தெந்த நடிகர் போய் கதவை தட்டினாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மலையாள சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ பிரச்சனை தலைவிழிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு. இதில் தமிழ் சினிமாவிலே சில நடிகை கேரளாவிலேருந்து அதிகமாக நடிக்க வந்திருக்காங்க. அவங்களும் நயன்தாரா முதல் நிகிலா வாழைப்படம் நிகிலா வரையும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னால தான் அவங்களும் பட வாய்ப்பு அவங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு தமிழ் சினிமாவை நடிக்க அதிகமாக தேடி வந்திருக்காங்க போல இருக்கு. அதுக்கு முன்னாடி விஜய் நடித்து ரிலீஸ் ஆன படம் ஜில்லா. இதில் மோகன்லாவில் நடிக்கிறதுக்கு கேட்டிருக்காங்க. அவர் என்னால் தமிழ் சினிமாவில் இனிமேல் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் நடிக்க மாட்டேன்னு சொன்னவரை வம்படியாக கூப்பிட்டுருக்காங்க. அதுக்கு அவர் எனக்கு சம்பள பிரச்சனை எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு காஜல் அருவால அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஓகே சொல்லுங்க அப்படின்னா நான் தமிழ் சினிமாவில் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் அவர் தமிழ் சினிமாவுக்கு நடிக்கவே வந்திருக்காரு. ஜெயசூர்யா அவர் வசூல் ராஜா எம்பிபிஎஸ் படத்தில் ஒரு புற்றுநோய் பேஷண்டாக வந்திருப்பார். அவர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது வலுக்கட்டாயமாக அந்த நடிகையை அவர் கிசடிச்சிருக்காரு. இதில் அவங்க அம்மாவையும் அந்த பொண்ணையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இது இந்த விஷயம் அம்மா பொண்ணுக்கும் தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாகி பெரிய கான்ட்ரவர்சியாக போய் போயிட்டுருக்கு. இதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனையில் நடிகைகள்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் இந்த அம்மாவும் பொண்ணும் இவங்களும் சேர்ந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து பழைய நடிகை சரிதா அவங்களோட முன்னாள் கணவர் அவர் 7 பெண்கள் அதாவது 7 நடிகைகளை அட்ஜஸ்ட்மெண்ட் பலவந்தமாக பண்ணியிருக்காரு. சில வருஷத்துக்கு முன்னாடி மலையாள ஆக்டர் திலீப் பாவனா பிரச்சனையை பற்றி பார்த்துருப்போம். ஏன்னா பாவனாவை திலீப் ஆள் வச்சு கடத்தி அவங்க வாழ்க்கையே நாசப்படுத்தியிருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. சினிமா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னு நீங்களே முன்னேற்றி விடுறத விட இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் ஒரு நடிகைக்கு அவரோட வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்ற நிலமை சினிமாவில் இப்போ ஆரம்பமாகிடுச்சு. கேரளாவில் இருக்க சினிமா சம்மந்தமான அந்த காலத்துலேருந்து பிரச்சனையாக தான் இருந்திருக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ஊர்வசியாக அதிகமாக அதில் பல தடவை அந்த விஷயத்தை பற்றி எதிர்த்து பேசியிருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நான் படத்தில் நடிக்க விடுவான், அந்த அளவுக்குலாம் அவங்க ரொம்ப வலுக்கட்டாயம் பண்ணியிருக்காங்க. ஊர்வசின்றவங்கள இப்போ அதனால தான் அவங்களும் தமிழ் சினிமாவுக்கு தேடி வந்திருப்பாங்க போல இருக்கு. உலக சினிமாவிலேயே மலையாள சினிமா தான் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் படம் எடுப்பாங்க. அதிகமாக பட்ஜெட் எடுக்கிற படத்தில் விட கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கிற படம் லைவ் லொக்கேஷன், அது செட்டு போடாமல் எல்லா லொக்கேஷனுமே தேடி தேடி போய் அவங்க எடுத்து எல்லாமே லைவாக எடுத்து பட்ஜெட்டை கம்மி பண்ணி நிறையா படத்தை ஹிட் பண்ணியிருக்காங்க. இதில் அதிக அளவு எல்லா மொழியிலும் அந்த படத்தெல்லாம் டப் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்படி தரமான படங்களை கொடுக்குற மலையாள சினிமா துறையே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைனால ரொம்ப நாரி போய் கிடக்கு. சினிமா துறையே இந்த மாதிரி தானா அப்படின்ற நிலைமைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டு இருக்கு. சினிமா துறையும் இப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சி கேரளா சினிமா துறை வெளியே வந்தனால எல்லாரும் கேவலமாக கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க சினிமா துறையை. சுரேஷ் கோபி ஒரு இடத்துக்கு போயிருந்திருக்காரு. அப்போ ரிப்போர்ட்டர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. சினிமா துறையில் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை போயிட்டுருக்கு, என்ன சார்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதுக்கு அவர் ரிப்போர்ட்டரவே கோவப்பட்டு அடிக்கிற அளவுக்கு போயிட்டுருக்காரு. அப்போது அவர் அந்த அளவுக்கு கோவப்படுறாரு. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு அவர் எத்தனை நடிகையில் பண்ணியிருப்பார், அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவருக்கு அந்த கோபம் வந்திருக்கும். இதில் குற்றமுள்ள நெஞ்சு தான் குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்கள்ல, இதுக்குள்ளே அவரும் வந்திருக்காரு போல். பெரிய நடிகையை தான் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் இப்போ மாட்டிருக்காங்கன்னு பார்த்தா சின்ன நடிகைகள் ஜூனியர்
ஆர்டிஸ்ட். அந்த நடிகைகளையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நடிக்க வச்சுருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் நான் நடிக்க வைப்பேன்ற நிலைமைக்கு மலையாள சினிமா இந்த எங்கள் அண்ணா ஃப்ரெண்ட்ஸ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண பிரபல டைரக்டர் சித்திக். அவர் ஒரு படத்தில் ஒரு பொண்ணை நடிக்க வச்சுருக்காரு. அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, நான் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லி படத்தை நடிக்க வச்சுருக்காரு. ஓகே, அந்த பொண்ணு நடித்து கொடுத்துருக்கு. படம் ஷூட்டிங் ஸ்பிட்டிங் பாட்டு அன்றைக்கி முடியுதுன்னா நைட்டு வந்து வர சொல்லியிருக்காரு, கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்லியிருக்காரு. அந்த பொண்ணு சரி நம்ம டைரக்டர் கூப்பிட்ருக்காரு, அப்பா மாதிரி தானே சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்பி போயிருக்கு. அங்கே போய் இவர் வந்து அந்த பொண்ணை அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்டிருக்காரு. அந்த பொண்ணு இல்லைங்க, நீ அப்பா மாதிரி சொல்லியிருக்கீங்க, அப்பா மாதிரி சொல்கிற என்கிட்ட எப்படிங்க நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறீங்க, நான் உங்கள் பொண்ணு அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு நீ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாதான் உன்னை நான் நடிக்க வைப்பேன்னு சொல்லி அவர் வலுக்கட்டாயமாக அந்த பொண்ணு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போது அந்த பொண்ணு என்னை அப்பா மாதிரி தாத்தா மாதிரி அப்படின்னு சொல்லி எல்லோரும் நடிக்க கூப்பிட்டு போகிறாங்க. கடைசியில் பார்த்தா அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் பண்ணா அப்படின்ற நிலைமைக்கு கொண்டு வந்து இப்போ அந்த பொண்ணு கூட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை உலகம் ஃபுல்லாக அலசி பார்த்தா நம்பர் 1 இடத்துக்கு கேரளா தான் வரும் போல இருக்குது. ஏன்னா அங்கே தான் அதிகமாக அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடி எல்லாமே இப்போ வெளியே வந்திருக்கு. இப்போ 2வது இடத்துல நம்ம தேடி போனால் தமிழ்நாடு வரும். அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனை நிறைய போயிட்டுருக்கு. வணக்கம், நான் உங்கள் சரத்.